அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வீடியோக்கள்ல பயம், கவலை, மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறித்து பார்த்தோம். இந்த வீடியோல பதற்றத்தை எப்படி கையாள போறோங்கிறத பத்தி ஒரு அறிமுகத்தை பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நான் இதுவரை 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பதற்றம், காரணிகளும் தீர்வுகளும். 2வது புத்தகம் மதுவை கட்டுப்படுத்த எளிய வழி. இந்த 2 புத்தகங்களை எப்படி வாங்கலான்ற தகவலை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள கடந்து செல்வோம். பதற்றத்தை கையாளுவதற்கு 2 விதமான உத்திகளை கையாள போறோம். ஒன்று எண்ணங்களை சீரமைக்கிறது, மற்றொன்று உடல் சார்ந்த பயிற்சிகள். அதாவது மனசையும் உடலையும் பயன்படுத்த போறோம். முதல்ல நம்ம எண்ணங்களை சீரமைக்கிறதுல இருந்து தொடங்க போறோம். பயிற்சிகளை பத்தி பிறகு பார்க்க போறோம். பதற்றத்தை சரியான முறையில கையாளணும்னா எண்ணங்களை சீரமைக்கணும். அப்படின்னா நம்ம சிந்திக்கிற விதத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியுமா? நம்ம மூளையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். சயின்ஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி இது முடியாத காரியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா மூளையில தொடர்ந்து மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குதுன்னு அறிவியல் சமீபத்துல கண்டுபிடிச்சிச்சு. அதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம கத்துக்கிறப்போ நம்ம மூளையில புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது நியூ நியூரல் பாத்வேஸ் ஆர் ஃபார்ம்டு. புதுசா ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை வாழ்க்கையில அறிமுகப்படுத்துறப்போ அல்லது நம்ம சிந்திக்கிற விதத்துல, அதாவது பேட்டர்ன்ல சேஞ்சஸ் கொண்டு வரப்போ மூளையோட அடிப்படை கட்டமைப்புல மாற்றங்கள் ஏற்படுது. மூளையால ஒரு புது விஷயத்தை கத்துக்க முடியுங்கிறதும், மனசுல இருக்கிற காயங்களை தானாகவே சரி பண்ணிக்க முடியுங்கிறதும் நிரூபணம் ஆச்சு. மூளையின் இந்த செயல்திறனுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு பேர். மூளையின் இந்த செயல்திறனை அடிப்படையா வச்சு பதற்றத்தை குணப்படுத்த அல்லது கட்டுக்குள் கொண்டு வர 4 கோட்பாடுகளை புரிஞ்சுக்க போறோம். முதலாவது கோட்பாடு அடிப்படையில பதற்றம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. பதற்றங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அல்லது ஒரு குறையும் இல்லை. இது நம் உடலின் ஒரு செயல்பாடு, a function in the body. இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலிருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். அதே நேரத்தில் இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொடுக்குது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மலை உச்சியில நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம். கீழே விழக்கூடாது அப்படிங்கிற பதற்றம் இல்லைன்னா நம்ம மலையிலிருந்து கீழே விழுவதற்கு சான்ஸ் நிறைய இருக்கு. எக்ஸாம் எழுத போறோம்னு வச்சுக்குவோம். நல்லா எழுதணுமே அப்படிங்கிற பதற்றம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த பதற்ற உணர்வு வாழ்க்கையில ஒரு அங்கம். அன்றாட வாழ்க்கையில நம்ம ரொம்ப அலர்ட்டா வச்சுக்க உதவுது. இதை புரிஞ்சுக்கிறப்போ பதற்றத்தை பற்றிய பார்வையை நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறோம். இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். பதற்றங்கிறது மூளை ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் பொழுது ஏற்படும் உணர்வு, அவ்வளவுதான். 2வதா பதற்றம் ஒரு பிரச்சனையா அல்லது சீர்குலைவா எப்ப மாறுது அப்படிங்கிறத உணர்றது. சரி, இதை எப்படி உணரலாம்? அன்றாட பணிகளை செய்யறதுல சிக்கல்கள், ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது, அதாவது செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுறது, ஸ்கூலுக்கு அல்லது ஆஃபீஸ் போறத தவிர்க்கிறது, ஒரு சிலர் வீட்டில இருந்து வெளியே வருவதையே விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதுன்னா இது ஒரு பிரச்சனையா மாறுதுன்னு அர்த்தம். ஆனா பிரச்சனை இதோட நிக்கிறது இல்லை. நமக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலேயே நிலைமை நம்முடைய கட்டுக்குள்ள இருந்தாலும் மனசு என்னவோ நம்ம ஒரு அபாயகரமான நிலையில இருக்கோன்னு கவலைப்பட ஆரம்பிக்குது. பதற்றம் கொஞ்சம் அதிகரிக்குது. எந்த அளவுக்கு பதற்றப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பதற்றம் கூடுது. இது தேவையில்லாத குழப்பங்களுக்கும் தவறான புரிதல்களுக்கும் வழிவகுக்குது. நம்ம சிந்திக்கிற விதம் சீர்குலையுது. இப்போ பதற்றம் ஒரு பிரச்சனையா மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 3வதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்பெல்லாம் பதற்றத்தை தவிர்க்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம் பதற்றம் மேலும் அதிகரிக்கும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதற்றத்தை நம்ம 2 விதத்துல தவிர்க்கிறோம்.
ஒன்று மனசை பயன்படுத்தி, இல்லைன்னா உடலை பயன்படுத்தி. மனசை எப்படி திசை திருப்புறோம்? சோஷியல் மீடியாவில் மணிக்கணக்கில் நேரத்தை செலவிடுறோம், இல்லைன்னா வீடியோ கேம்ஸில் மூழ்கி போயிடுறோம். உடல் அளவில் எப்படி திசை திருப்புறோம்? போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக. சிலர் தங்களுக்கு பதற்றம் இருக்குன்னு தெரியாமல் நேராக போய் மது அருந்துவாங்க. இப்படி பதற்றத்தை நேருக்கு நேராக சந்திக்காம நம்மளை நாமே டைவர்ட் பண்ணி ஓடி ஒளியிறப்ப நம்முடைய உலகமே ரொம்ப பயம் நிறைந்ததாக மாறுது. மகிழ்ச்சி நம்ம விட்டு போயிடுது, பதற்றம் இன்னும் கூடுது. நாலாவதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பதற்றம் ஒரு சுழற்சி. நம்ம இந்த சுழற்சியில சிக்கி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சுழற்சியில 4 பகுதிகள் இருக்கு. அதாவது முதல்ல பதற்றம் ஏற்படுது, ரெண்டாவது அதை அவாய்ட் பண்றோம். இது ஒரு டெம்பரரி ரிலீஃபை கொடுக்குது, ஒரு குறுகிய கால விடுதலையை கொடுக்குது. ஆனா இது நீண்ட காலத்துல பதற்றமா மாறுது அல்லது பதற்றம் அதிகரிக்குது. இப்படியா ஒரு சுழற்சி முறையில பதற்றம் சுத்தி வருது. நம்மளும் இந்த பதற்ற சுழற்சியில சிக்கிடுறோம். இந்த சுழற்சியை உடைக்கணும். இதை பத்தி அடுத்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க கிட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. எண்ணங்களை எப்படி சீரமைக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு அடிப்படை புரிதல், ஒரு பாட்டம் லைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, எண்ணங்களை சீரமைப்பதை பற்றி பல விஷயங்களை பின்வரும் வீடியோக்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.